ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்யமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆன்மீக அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு விமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் எனக்கு நானே நன்மை செய்து கொள்கின்ற ஆத்மா. நான் தங்கம் போல் ஆகி மற்றவர்களுக்கு வழி சொல்கின்ற ஆத்மா. நான் அசிரி ஆவதற்கான பயிற்சியை சதா செய்து கொண்டே கர்மேந்திரியங்களை குளிர்ச்சி செய்து விடுகின்ற ஆத்மா. நான் அசிரி பயிற்சியின் மூலமாக தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு விடுகின்ற ஆத்மா. நான் ஞானத்தினால் பூஜைக்குரியவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பகவான் மூலமாக பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஆத்மாவை யோக பலத்தினால் சுத்தம் செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து இப்போது வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை வரலாறையும் அறிந்து கொள்கின்ற ஆத்மா. தந்தை செய்பவர் செய்விப்பவராக இருக்கின்றார். நான் இப்போது முழு உலகத்தில் முதல் இடை கடை பற்றி தெரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தூய்மை அடைவதற்காக ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து பக்தியின் பலனா பரிசை பெறுகின்ற ஆத்மா. நான் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகின்ற ஆத்மா. நான் கலியுக விகாரங்களின் கரையிலிருந்து விடுபட்டு விட்ட ஆத்மா. நான் இப்போது ஆன்மீக யாத்திரையில் சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் அசரீரியாகி வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகி யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான யுக்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாவதற்காக யோகத்திலிருந்து விக்ரமங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தை மற்றும் ராஜதானியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது சகோதர சகோதரிகளாக
ஆகியிருக்கின்ற ஆத்மா நான். சரீரத்திலிருந்து விலகிக் கொண்டே கர்மேந்திரியங்களை சாந்தமாக்கி விடுகின்ற ஆத்மா நான். ஆத்ம அபிமானியாகி கர்மேந்திரியங்களை சாந்தப்படுத்துகின்ற ஆத்மா நான். யோக பலத்தினால் உலகின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா நான். கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி கொள்கின்ற ஆத்மா நான். மனிதனில் இருந்து தேவதையாக, தூய்மையற்றதில் இருந்து தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா நான். யோக பலத்தினால் சொர்க்கவாசியாக ஆகின்ற ஆத்மா நான். பிதாமகர் பீஷ்மர் போல ஆகின்ற ஆத்மா நான். மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டு எனக்கு நான் நன்மை செய்து கொள்கின்ற ஆத்மா நான். தங்கம் போல் ஆகிவிடுகின்ற ஆத்மா நான். நிச்சய புத்தி உடையவனாகி உயிருடன் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து எனது நங்கூரத்தை எடுத்து விடுகின்ற ஆத்மா நான். தந்தையின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றி எனக்கு நானே நன்மை செய்து கொள்கின்ற ஆத்மா நான். மற்றவர்கள் பற்றிய சிந்தனையை விட்டு எனது புத்தியை தூய்மையான தங்கமாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா நான். யோக பலத்தினால் என்னுடைய கர்மேந்திரியங்களை சாந்தமானதாக, குளிர்ச்சியானதாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா நான். வெற்றி நிச்சயம் என புரிந்து கொண்டு சதா கவலையின்றி இருக்கக்கூடிய நிச்சய புத்தி உள்ளவனாக இருக்கின்ற ஆத்மா நான். எப்போதும் தந்தை மீது, சுயத்தின் மீது மற்றும் நாடகத்தின் மீது, ஒவ்வொரு நொடி காட்சியின் மீதும் 100% நிச்சய உத்தியுடன் இருந்து வெற்றி பெறுகின்ற ஆத்மா நான். கேட்பதிலும் மற்றும் சொல்வதிலும் பாவனை மற்றும் உணர்வை மாறாமல் வாயுமண்டலத்தை நன்மையானதாக மாற்றிவிடுகின்ற ஆத்மா நான். தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக ஆகிவிடுகின்ற ஆத்மா நான். ஸ்ரீமத்தினும் கடிவாளத்தை இறுக்கி பிடித்து வீண் சங்கல்பங்களில் அபபவித்திரத்தாவை அழித்து விடுகின்ற ஆத்மா இவ்வாறாக என்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும்
தந்தையுமாகிய தாதாவிற்கு என்னுடைய கோடான கொடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன்.